பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஆமென். இந்த நாளில் கர்த்தங்களோடு கூட பேசுக போகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தருங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறீங்களா? உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறீங்களே. அப்போ எப்படி விரும்புகிறீங்க? நான் அதுக்கு எது தகுதியானு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை உயர்த்துறதுக்கு நான் தகுதியானு நினைக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் சந்தேகமே படக்கூடாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீங்க என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையாக இருப்பீங்க என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனமாக இருப்பீங்க என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கி தான் பார்க்குறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் ஆண்டவர் இயேசுனா யாருன்னே தெரியாது, சும்மா பார்க்குறேன், இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குற ஜனமாக இருந்தால் கூட, இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இயேசு என்கிற ஒரு நாமத்தை நீங்கள் கேட்குறீங்களே, இயேசு ஒரு கடவுள் இருக்கிறார் நீங்கள் கேட்குறீங்களே, நீங்களும் இயேசுப்பாக்கு பிள்ளைங்க தான். ஆமென். அவர் எல்லாரையும் பார்த்து தான் சொல்றார், யாரையும் ஒதுக்குகிறவர் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் நேசிக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? அப்பான்னு கூப்பிடுறாங்களாம். ஆமென். நீங்க அப்பா தானே கூப்பிடுறீங்க, நான்லாம் நொடிக்கு ஒரு முறை அப்பான்னு தான் கூப்பிடுறேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், கவனிங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் மேன்மையாக இருக்க விரும்புகிறீங்கல்ல? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஒரு நல்ல கனமுள்ள வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீங்கல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா ஜனங்களும் அறியும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார். வசனம் வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். சொல்வோமா? ஆமென். இந்த யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு தேவ மனுஷன். இங்க யோசுவான்ற இடத்துல உங்க பேரை நீங்க போட்டுக்கிறீங்களா? நான் இப்ப வாசிக்கிறேன். கர்த்தர் சாலமோன், என்னுடைய பேர் சாலமோன் ராஜா. நான் சொல்றேன், கர்த்தர் சாலமோன் ராஜாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட என்ன செய்வேன்? இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் பக்கத்தில் உலகம் போட்டுக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு நான் என்ன செய்கிறேனா, அவங்க கண்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மோசேக்கு, யோசுவாவுக்கு, காலேபுக்கு, இவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, வசனம் எப்படி எடுக்கணும்னா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கூட இன்னைக்கு பேசுறாரு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காணப்படுகிறபடினா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எனக்கு உரியது. அவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமாங்க? யாராவது, தம்பி, அண்ணே, அப்பா, நான் உன்ன செய்வேன், உன்னை கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிருவேன், உன்னை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்குறபடியாய் உனக்கு நல்ல கனத்தை மகிமையை கொடுத்துருவேன். யாராவது சொல்ல முடியுமா? முடிஞ்சா அவங்க அப்படி ஆக முடியுமான்னு பார்ப்பாங்க, மற்றபடி வேற யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் என் பிள்ளையாகிய உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவதற்கு எல்லா காரியங்களையும் செய்ய காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்க மேன்மை அடைய விரும்புறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள ஐக்கியப்படுங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. அவரை விட்டு வேற எங்கேயும் என்ன செய்யாதீங்க. உலகத்தில் உங்க இருதயத்தை, சிந்தைய, கண்களை பதிக்காதீங்க, தேடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்க்கிற யாவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தது, ஒன்றாகிலும் ஒரு முகமாகிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? எவர்களோ உலகத்தை குறித்தும் குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டின அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம், நாங்கள் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுகிறோம். அதனால தான் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியா எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்து உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்க மேன்மையடைய விரும்புறீங்கல்ல? ஆண்டவருக்குள்ள உங்க இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறார் கர்த்தர். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் என்னை கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார்.
என் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். இப்போது இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா நான் கீழே விழுந்து விட வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் என் தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிறார். நிச்சயம் உயர்த்துவார். அவர் கண்மலை மேல் நிறுத்துவார். என் கால்களை உறுதிப்படுத்துவார். என்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்துவார். என்னுடைய கரடானவைகள் எல்லாம் சமமாய் மாறும். என்னுடைய கோணலானவைகள் எல்லாம் நேராய் மாறும். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது கூடும். அது நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா என் தேவன் வாக்குரைத்தா அதில் மாறவே மாட்டார். சொன்னதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவா. நம்ம எல்லாம் ஒருமைப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, யோசுவாவை எல்லார் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே நீர் மேன்மைப்படுத்துவீராக. அநேக இடங்களிலே தாழ்ச்சி அடைந்து ஆண்டவரே, அநேகருடைய இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குறுகி போயிருக்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் இருதயத்தில் பாரத்தோடு கூட இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவோ கடினப்பட்டேன், ஆனால் மேன்மையை காண முடியவில்லையே. அநேக இடங்களில் நான் அநேக காரியங்களை விட்டு கொடுத்தேன். அநேக காரியங்களில் மேன்மைக்குண்டான எல்லா காரியங்களும் எனக்கு என்னுடைய தகுதிகள் எல்லாம் இருந்த போதிலும் அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே, மேன்மை வரலையே என்று சொல்லி ஆண்டவரே வியாகுலத்தோடு இருக்கிற அநேகரை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்தில் அவருடைய இருதயங்களுக்காக ஆண்டவரே அவள் இருதயம் இருக்கிற பாரங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருதயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே. நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆத்மாவை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. இவங்க விரும்புகிறது இவங்க வாழ்க்கையில இருதயத்தில் இவருடைய குடும்பத்தில் வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவ விருட்சத்தை போல நீர் அனுப்புவீராகப்பா. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். முடிவே இல்லை, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ சாத்தியமாக்கி ஆண்டவரே உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகலவற்றையும் செய்ய ஆண்டவரே உம்மால் நாங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுத்துருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. யோசுவாவுக்கு சொன்னவர் உங்களுக்கும் அதை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து இதில் காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு, நீங்கள் எங்களோடு கூட இடைபடுவதற்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட தினந்தோறும் பேசுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.